அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் தற்போது நிற்பது மதீனத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பட்டணத்தில் நாம் நிற்கிறோம். இதுதான் மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்வார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மஸ்ஜித் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு உயர்ந்த ஒரு குணம் உண்டு. தான் எந்த ஒரு நன்மையான காரியத்தை சொன்னாலும் முதலில் அந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் செய்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், அல்லாஹ்வுக்காக யார் இந்த பூமியில் ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகையை கட்டுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வின் தூதரினுடைய சொந்த காசில் கட்டப்பட்டது. பொதுவாக நாம் மஸ்ஜிதை கட்டும் பொழுது பலரிடத்தில் நாம் பொருளாதாரத்தை வாங்கி கட்டுவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தன்னுடைய ஒட்டகம் எங்கே போய் அமர்கிறதோ அங்கே நாம் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம் என்பதாக. அல்லாஹ்வின் தூதரினுடைய கஸ்வா என்ற ஒட்டகம் அல்லாஹ்வின் தூதர் விட்டார்கள், இந்த இடத்தில் வந்து அமர்ந்தது. அப்பொழுது இந்த இடம் அன்சாரி சிறுவர்கள், 2 சிறுவர்களுக்கு, அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். அல்லாஹ்வின் தூதர்களை அழைத்து அன்றைக்கு இந்த இடத்திற்கு எவ்வளவு தொகையோ அந்த முழு தொகையையும் அந்த சிறுவர்களுடைய கையில் கொடுத்தார்கள். அவர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக உயிரையே நாங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த இடத்தை உங்களுக்கு தருகிறோம், வேண்டாம், நான் சம்பாதித்து வந்திருக்கக்கூடிய அந்த காசை கொடுத்து இந்த இடத்தை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் நபி தோழர்களும் நபியும் சேர்ந்து கெட்டி எழுப்பிய மஸ்ஜிது தான் இந்த மஸ்ஜித். அதனால தான் இந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதுன் நபவி, நபியினுடைய மஸ்ஜித் என்பதாக இந்த மஸ்ஜிதுக்கு சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ்.